வெல்கம் பேக் மக்களே. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது 48th எபிசோட் ஆஃப் குட்டி ஸ்டோரி. இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த பாட்காஸ்ட்டை கேட்குறீங்களா? இந்த எபிசோட் முடிச்சுட்டு மறக்காம என்னோட பழைய எபிசோட்ஸும் செக் பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் ஆர் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு லேக்ல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் டர்ட்டில் வாழ்ந்துட்டு இருக்கு. ஒய்ஃப் ஆமைக்கு பேசாம இருக்கவே முடியாது, எப்ப பார்த்தாலும் பேசிக்கிட்டே இருக்கும். ஹஸ்பண்ட் ஆமைக்கு ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருக்கு. அது யார் அப்படின்னா ஒரு ஸ்வான், அன்னப்பறவை. இவங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா ஒரு லேக்ல வாழ்ந்துட்டு இருக்காங்க. சிட்டியில் இருக்கக்கூடிய லேக்கெல்லாம் அபார்ட்மெண்ட் ஆகிற மாதிரி இந்த லேக்கும் க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு பில்டிங் எழுப்பலான்னு பிளான் பண்ணுறாங்க. இந்த விஷயம் கேட்டு டாட்டாய்ஸ் அண்ட் ஸ்வான் ரொம்ப ஃபீல் பண்ணுது. ஸ்வானோட சில ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்கக்கூடிய லேக்குக்கு ஷிஃப்ட் ஆகலான்னு டிசைட் பண்ணுறாங்க. டர்ட்டிலுக்கு ரொம்ப கவலையாகுது, எவ்வளோ தூரம் நம்ம நடந்து போகிறது, இந்த லேக்லேருந்து வெளியே போகிறதுக்குள்ளாரே இங்கே பில்டிங் கட்டிடுவாங்க போல, நம்ம லைஃப் இங்கேயே முடிய போகுதுன்னு சொல்லி ஃபீல் பண்ணுது. என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸை விட்டுட்டு நான் எப்படி நான் போகிறது, மனசு ரொம்ப உறுத்துதுங்கிற மாதிரி ஸ்வான் சொல்லிகிட்டே இருக்கு. சரி, ஸ்வான் ரொம்ப யோசிச்சு ஒரு ஐடியா கொண்டு வருது. நீங்களும் என் கூட பறந்து வாங்க, நான் ஒரு ஐடியா கொடுக்குறேன். ஒரு வுட் கொண்டு வரேன், அதோட 2 சைட்லையும் நீங்கள் உங்கள் வாயால் கவி பிடிச்சிக்கோங்க, நான் உங்களை அப்படியே தூக்கி கொண்டு போய் அந்த லேக்கில் விட்டுறேன்னு சொல்லி சொல்லுது. இதை கேட்ட டர்ட்டிலுக்கு பேக்ரவுண்டில் என் ஃப்ரெண்டை போல யாரு மச்சாங்கிற சாங் தான் கேட்குது. சரி, அப்புறம் ஃபீல் பண்ணலாம். இப்போ பொட்டி கிளப்புனா ரெடி ஆகி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஃபாஸ்ட்டாக ரெடி ஆகி ஃப்ளைட் ஏறுற மாதிரி ஸ்வான் கிட்ட வந்து நிற்கிறாங்க. ஸ்வான் இவங்களை தூக்கிட்டு பறக்க ஸ்டார்ட் பண்ணுது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் டர்ட்டில் பறக்குது. இதை பார்க்கும்போது அவங்க 2 பேர்த்துக்குமே ஆகாசத்தை நான் பார்க்கிறேன், ஆறு கடல் நான் பார்க்கிறேன், ஆகாசத்தை நான் பார்க்கிறேன், ஆறு கடல் நான் பார்க்கிறேன். அந்த 2 டர்ட்டில்ஸும் இப்படி தான் ஃபீல் பண்ணியிருக்கும்னு சொல்லிட்டு நானே அசியூம் பண்ணி ஒரு பேக்ரவுண்ட் சாங் போட்டுட்டேன். மற்ற அனிமல்ஸ், கீழேருந்து பார்க்கக்கூடிய அனிமல்ஸ் எல்லாமே ரொம்ப ஷாக்கிங்காக பார்க்குது. என்னடா 2 டர்ட்டில்ஸ் பறந்து போகுதுன்னு சொல்லிட்டு. ஒய்ஃப் டாட்டாய்ஸ்க்கோ பெருமையாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, வாய் அடக்கவே முடியல. ரொம்ப சந்தோஷத்தில் ஹே பாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் மீட் பண்ணுவோம்னு சொல்லுது. மவுத் ஓப்பன் பண்ணனால ஸ்டிக் நழுவி கீழே விழுந்துடுது. விழுந்த அதிர்ச்சியில் மயங்கியும் போயிடுது. ஆக்ட் ஆஸ் சிச்சுவேஷன் நீட்ஸ். நானாக இருக்கேன்னு சொல்கிறத விட சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளால் செய்ய முடியாத விஷயத்தை கூட மற்றவங்க ஹெல்ப் மூலியமாக ஈஸியாக செய்ய முடியும். இன்னைக்கான ஸ்டோரி அண்ட் மாரல் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். ரொம்ப ப்ரொலாங் பண்ணி போர் அடிக்க விரும்பல. வித் திஸ் நோட் ஐ எம் சைனிங் ஆஃப். மீண்டும் நெக்ஸ்ட் வெட்னஸ்டே ஒரு புது ஸ்டோரியோட மீட் பண்ணுறேன். அண்டில் தென் பை ஃப்ரம் சதீஷ் வெங்கடாச்சலம்.